வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பேசிவ் வாய்ஸை எல்லா டென்ஸ்லேயும் தனித்தனி லெசன்ஸாக டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். அதோட எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ச் இட் டில் த எண்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிம்பிள் ஃபியூச்சர் பாசிவ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் செய்யப்படும் செயல்கள். ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயம் செய்யப்படும், ஓகே, நாளை அனுப்பப்படும், அடுத்த மாதம் நடத்தப்படும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் சிம்பிள் ஃபியூச்சர் பாசிவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் காமன் கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி எந்த டைம் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 10 days, ஆஃப்டர் 2 months இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, சப்ஜெக்ட் வில் பி V3 ப்ளஸ் ரிமைனிங் சென்டென்ஸ். ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா என்ன பண்ணலான்னா, இந்த வில்லை மட்டும் சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு போய் will subject be V3 remaining sentence. ஒரு WH question கேட்கணும் அப்படின்னா அந்த WH word ஸ்டார்டிங்கில் போட்டு WH word will subject be V3 remaining sentence. பாசிட்டிவ் டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதி will subject pronoun. ஓகே, இப்போ நெகட்டிவ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வில் நாட் பி V3 ப்ளஸ் ரிமைனிங் சென்டென்ஸ். ஸோ இதில் கொஸ்டின் கேட்குறோம், எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா வில்லை மட்டும் முன்னாடி கொண்டு போய் வில் சப்ஜெக்ட் நாட் பி V3 ரிமைனிங் சென்டென்ஸ் அப்படி கேட்கலாம். இல்லை நாட்டையும் முன்னாடி கொண்டு போய் ஓன்ட் சப்ஜெக்ட் பி V3 ரிமைனிங் சென்டென்ஸும் கேட்கலாம். WH கொஸ்டினாக இருந்தது, ஒரு நெகட்டிவ் WH கொஸ்டினாக இருக்கும் போது WH வேர்ட் வில் சப்ஜெக்ட் நாட் பி V3 அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் டேக்காக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி நெகட்டிவ் டேக் போடுவோம். நெகட்டிவ் டேக்குடைய ஸ்ட்ரக்சர் வில் ஷார்ட் நெகட்டிவ் அண்ட் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஏதோ ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்காங்க காலேஜ் வெப்சைட்டில். அப்போ அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிவ் வாய்ஸ்னால் யார் ஆக்ஷனை பண்ணுறாங்கன்றது தெரியாது, இல்லை முக்கியம் இல்லை, அந்த மாதிரி சென்டென்சஸ். என்ன ஆக்ஷன் நடக்குதோ அது ஃபோக்கஸ் ஆகி அது ஹைலைட் ஆகி இருக்கிறது தான் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ், ரைட்? ஸோ இங்கே வெளியிடுற ஆக்ஷனை யார் பண்ணுறாங்கன்றது சொல்லலை, ஆனால் ரிசல்ட் வெளியிடப்படும், ரிசல்ட் வரும், அதுதான் ஹைலைட் ஆகி இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் பாசிவ் ஸ்ட்ரக்சரில் சப்ஜெக்ட் வில் பி V3ன்ற ஸ்ட்ரக்சரில் சொல்ல போகிறோம். பாருங்கள், தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் டுமாரோ. ஓகே, சரி, நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம் இதை? எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படாது அப்படின்னு. ஸோ வில் நாட் பி V3, கரெக்டாக? தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் நாட் பி பப்ளிஷ்ட் டுமாரோ. ஓகே, ஸோ 2 பேரும் பேசிக்கிறாங்க, தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுமா, நாளைக்கு வருமா, ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு பப்ளிஷ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எஸ் ஆர் நோ கொஸ்டின் இந்த கேர்ள் வந்து பாய் கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கேட்கணும்? வில் தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பி பப்ளிஷ்ட் டுமாரோ will subject be V3, கரெக்டாக? ஸோ will the exam results be published tomorrow அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நெகட்டிவ் எஸ் வரணும். நாளைக்கு வரும்னு சொன்னாங்களே, நாளைக்கு வராதா, நாளைக்கு பப்ளிஷ் ஆகாதா, வெளியிடப்படாதா. will subject not be V3, கரெக்டாக? will the exam results not be published tomorrow, இல்லை நாட்டை முன்னாடி கொண்டு வந்து won't the exam results be published tomorrow அப்படின்னு கேட்கலாம். WH கொஸ்டினாக இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும், எப்போதுன்ற கேள்வி வார்த்தை இருக்குது. ஸோ அதை பிகினிங்கில் சொல்லி when will the exam results be published, when will the exam results be published, question word will subject be V3, ரைட்? ஸோ இதே நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தது அப்படின்னா தேர்வு முடிவுகள் ஏன் நாளை வெளியிடப்படாது, ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ why will the exam results not be published tomorrow, why won't நாட்டை முன்னாடி கொண்டு வந்து why won't the exam results be published tomorrow அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவ் டேக்காக இருந்ததுன்னா நாளை வெளியிடப்படும் தானே, நாளைக்கு பப்ளிஷ் ஆகும் தானே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் பப்ளிஷ் ஆகும் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்டு டுமாரோ, கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணணும், டேக்குக்கு வில் ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ வில் கூட ஷார்ட் நெகட்டிவ் சேர்க்கும் போது ஓன்ட் வரும். தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ் டுமாரோ, ஓன்ட். எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ன்றது தான் சப்ஜெக்ட். ஸோ அதோடைய ப்ரொனவுன் வந்து தே, ப்ளூரலில் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால தே, ஓன்ட் தேன்னு சொல்லணும். தி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ் டுமாரோ, ஓன்ட் தே. பாசிட்டிவ் டேக்காக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் நாட் பி பப்ளிஷ்ட் டுமாரோ, தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படாது தானே, ரைட்? வில் நாட் பி பப்ளிஷ்ட் டுமாரோ, வில் அண்ட் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன். வில் தே, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் நாட் பி பப்ளிஷ்ட் டுமாரோ, வில் தே.
ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. என்னென்னா, அவர் எடுத்திருக்கிற படம் வந்து தியேட்டரில் வெளியிடப்படும், தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஓகே, ஸோ அப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு, இந்த படம் தியேட்டரில் வெளியிடப்படும். ஸோ அது சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தியேட்டரில் வெளியிடப்படுமா? இந்த படம் எப்போது தியேட்டரில் வெளியிடப்படும்? இந்த படம் தியேட்டரில் வெளியிடப்படும் தானே அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவாக சொல்கிறாரு, என்னது? படம் தியேட்டரில் வெளியிடப்படாது. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த படம் தியேட்டரில் வெளியிடப்படாதா? இந்த படம் ஏன் தியேட்டரில் வெளியிடப்படாது? இந்த படம் தியேட்டரில் வெளியிடப்படாது தானே? ஓகே, இந்த சென்டென்சஸை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோடு நம்ம யோசிச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.